الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد. இன்றைய பாடம் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான மசாலாக்களை மட்டும் பார்த்தோம். தொழுகையோடு சம்பந்தப்பட்டதை பூர்த்தியாக பார்க்க நேரம் போதாது. சுருக்கமாக சில முக்கியமான மசாலைகள் மாத்திரம். அதற்கு முன்னால நேத்திர பாடத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் வியாபார பொருள் வந்தால் நாங்கள் நேத்திர பாடத்துல இந்த ஆடு மாடு ஒட்டகத்துடைய ஜகாத்தை பார்க்கல, இந்த ஏரியாவில் இல்லை. ஆனாலும் ஒருவர் ஆடு மாடு வியாபார நோக்கத்தில் வளர்த்தால் அது வியாபார பொருளுக்கு வந்துடும். வியாபார பொருள்ன்ற இதில் ஜகாத் வாஜிபாகும். எந்தெந்த பொருளை வியாபார பொருளாக விற்பனை செய்யப்படுகிறதோ அது எந்த பொருளாக இருந்தாலும் அது வியாபார பொருள் அடிப்படையில் வந்துடும். ஒரு உதாரணமாக ஒருவர் ஆடு மாடு வாங்கி வளர்க்கிறார், வளர்த்து பெரிதானதுக்கு பின்னால் அதை விற்கிறார். அந்த தொழில் இது. மாடை வளர்த்து சின்ன குட்டி எடுக்கிறாரு, வளர்க்கிறாரு, மாடு பெரியதாக ஆனதன் பின்னால் விற்கிறார். இது இவர் இந்த மாட்டை வியாபார பொருளாகத்தான் இவர் பார்க்கணும். இவருக்கு ஒவ்வொரு வருடமும் இவருடைய கையில் அந்த கேபிட்டல் இந்த 24 லட்சம் என்ற அந்த தொகை அடைஞ்சிருந்தா, அதாவது 10 பவுன் தங்கத்துடைய பெருமதி, 85 கிராம் பிஸ்கட்டுடைய பெருமதி அடைஞ்சிருந்தா, தங்கத்தை வச்சு பார்க்க விருப்பம் தான். பேணுதலுக்கு வெள்ளியுடைய அடிப்படையை வச்சு பார்க்க விருப்பமாக இருந்தால் 1,78,500 ரூபா, அதாவது 595 கிராம் வெள்ளியுடைய பெருமானம். 1,78,500 ரூபான்றது மாறும். வெள்ளியுடைய பெருமானம் மாத நேரம் மாறும். அதனால 595 கிராம் வெள்ளியுடைய பெருமானத்தையோ அல்லது 85 கிராம் தங்கத்துடைய பெருமானத்தையோ அடைஞ்சிருந்தா இதை வச்சு பார்க்க விரும்புகிறோம், அதை வச்சு பார்ப்பாரு. அவர் வெள்ளியை வச்சு பார்க்க விரும்புகிறதாக இருந்தால் வருடம் பூர்த்தியான நேரம் 2 லட்சம் ஓட்ட கையில் இருந்தாலும் அவர் ஜகாத் கொடுப்பார். அது பேணுதல். தங்கத்தை வச்சு பார்க்க விருப்பமாக இருந்தால் அவருடைய முழு கேபிட்டலும் 24 லட்சம், அதாவது இந்திய பெருமானம் பிரகாரம் குறைஞ்சது 24 லட்சம் இருந்தால் அவர் ஜகாத்தை கொடுப்பாரு. இடையில மாட்டை விற்றாரு, பிரச்சனை இல்லை. மாட்டை விற்றுட்டு அந்த தள்ளியை வச்சுட்டு திரும்ப மாடு வாங்குறதுக்கு, அல்லது ஹஜ்ஜி பெருநாள் சீசன் வர நேரம் மாட்டை விற்றாரு, சீசன் முடிஞ்ச பின்னால மாடு வாங்குறதுக்கு அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அதுவும் வருடம் பூர்த்தியாகிற நேரம் அந்த பணம் வியாபார பொருளுக்கு தான் வரும். ஏன்னா அந்த பணத்தை அவர் அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். அதனால மாட்டை இடையில விற்றன்றது பிரச்சனை அல்ல. ஒரு வருடம் பூர்த்தியான அவர் கணக்கு பார்த்து வியாபார பொருள் அடிப்படையில் ஜகாத் கொடுக்கும். அதே நேரம் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக நாங்கள் எல்லாரும் இமாம் ஜமாத்துக்கு வாரோம். இமாம் ஜமாத்துக்கு வார நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு காட்டின மிக முக்கியமான வழிமுறை என்னன்னா, இமாம் ஜமாத்துக்கு போற நேரம் அவசரமாக ஓடி போகவாங்க. உதாரணமா இமாம் தொலைவிச்சிட்டிருக்கிறாரு, உழு எடுத்துட்டு ஓடி வாராரு, அல்லது வீட்டிலிருந்து டைம் ஆகிட்டு இருக்காமதுக்கு தைக்க முறுக்கி அவசரமா வாராரு. இது எமக்கு காட்டி தரப்பட்ட வழிகாட்டல். நாங்கள் நேர காலத்தோட வரணும், நிதானமாக வரணும். நேரம் போயிட்டு உழுவெடுக்கிறோம், இமாம் ஜமாத் நடந்துட்டு இருக்குது, அவசரமா ஓடி வரணும் இல்லை, நிதானமாக வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இமாம் ஜமாத்துக்கு வார நேரம் அமைதியாக நிதானமாக வாங்க, அவசரப்படவாங்க. வமா ஃபாதகும் ஃபஅத்திம்மு, உங்களுக்கு எது தப்பி போனதோ அதை நீங்க பூர்த்தியாக சொல்லுங்க, பிறகு எழுப்பி சொல்லுங்க. கிடைச்சதை சொல்லுங்க, தப்பி போனதை பிறகு எழுப்பி சொல்லுங்க. ஏண்டா இவர் அவசரமாக வர போய் வலிக்கு விழுந்துட்டாருந்தா, அல்ல பைக்கில் அவசரமாக வர போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாருந்தா அதுக்கு பின்னால் 2-3 மாதத்துக்கு மஞ்சள் மாற்றினா விட்டுருங்க. அதனால அந்த நேரத்தில் நாங்கள் மிக நிதானமாக நடந்து கொள்வோம். சில நேரம் சிலவங்க அவசரமாக வாகனத்தை பார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க, சரியாக வாகனத்தை பார்க் பண்ண மாட்டாங்க, அடுத்த வாகனத்தை எடுக்கலாமே வாகனத்தை நிப்பாட்டிக்கிறார். இவர் தொழுது முடிச்சுட்டு வர காரியம் அடுத்தவர் ஈக்கணுவாங்க. இது இன்னும் ஒருவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துறவே இல்லை. அதனால் நாங்கள் நிதானமாக வாகனத்தை அழகான முறையில் பார்க் பண்ணிட்டு நிதானமாக இமாம் ஜமாத் அடைஞ்சு கொள்வோம். சரி, வந்ததுக்கு பின்னால முதலாவது பகுதி நாம் சப்புல நிற்கிறது.
இந்த சஃப்ல நிக்கிற விஷயத்துல நாங்க எல்லோரும் உண்மையிலே நிறைய பொறுப்பும் செய்யறோம். சஃப்பு பூர்த்தியாக, அதாவது இடைவெளிகள் இல்லாம சஃப்ல நிற்கும். இடைவெளிகள் இருக்கும் என்றிருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்ல சரியா பூர்த்தி செய்யலண்டா யஹாலிஃபன்னல்லாஹு பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிளவு ஏற்படுத்தும், ஒற்றுமை இல்லாத விஷயம். ஒரு ஊர்ல ஒற்றுமை வரணும்னா அந்த ஊருடைய இமாம் ஜமாத்துடைய சஃப்புகள் சீராக இருந்தா அந்த ஊர்ல பிளவு வராது. ஒற்றுமைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி சஃப்பை சீராக்குறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃப்பை சீராக்குறதுல மிக கவனம் செலுத்தினாங்க. அது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சஃப்பை எந்த அளவுக்கு சீராக்குவோங்க, குன்னா நுல்திகு மன்கிபனா பிமன்கிபி ஸாஹிபிஹி, எங்கள்ல ஒருவர் தன்னுடைய தோல் புஜத்தை தன்னுடைய சகோதரன் தோல் புஜத்தோடு சேர்த்து வைப்போம். கதமஹு பிகதமிஹி, கால் பாதத்தின் ஒருவருடைய கால் பாதத்தோடு சேர்த்து வைப்போம். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும். அதுக்காக அடுத்தவட காலம் இருக்கிறதல்ல, காலோட சேர்க்கணும்டா, காலை சேர்த்தா கால் இப்படி வளைஞ்சிடும். கால் எங்கட கிபிலாவுக்கு நேர இருக்கணும். அப்ப கால் இப்படி வளையாத அளவுக்கு நாங்க நெருக்கமாக இருக்கணும் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். அதுக்காக வேண்டி காலோட சேர்க்கிறது என்றல்ல, காலோட சேர்த்தா கால் இப்படி சேர்த்துட்டா கால் வளைஞ்சு நிற்கும். கால் வளைஞ்சா கிபிலாவுக்கு நேர கால் இருக்காது. அதனால கிபிலாவுக்கு நேர கால் இருக்கிற அமைப்புல நெருக்கமாக இருக்கும் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்குண்டா சஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ சஃப்பை நேரையா ஆக்கிக்கோங்க, நான் உங்களைய தொழுகையில் இருந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். கைனி அராக்கும் வலாஇ ظஹரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம் தான், நபி அவங்க தொழுவிச்சு கொண்டிருந்தாலும் பின்னால நபி அவங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு எங்கட பார்வையில கண்ணாலதான் பார்க்கணும், பொறடியால பார்க்கலுமா இல்ல, உலகத்துடைய அமைப்பு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையில மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தான், நபி அவங்க முன்னுக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் பின்னுக்குள்ள சஃப்புகள் எல்லாம் விளங்கும். தொழுகைக்கு வெளியில இல்ல, தொழுகையில மட்டும் நபி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பாங்க. ஏன் சஃப்புகள் சீராக ஆக்கப்படும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியான ஒரு சிறப்பம்சம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சஃப்புகள் நாங்க ஆரம்பிக்கணும் பொதுவாக நடுவில் இருக்கு. முதலாவது இமாமுக்கு நேராக முஅzzin இருப்பாரு. முஅzzினுக்கு வலதாலும் இடதாலும் பேலன்ஸாதான் சஃப்பு பூர்த்தியாகப்படும். சில நேரம் வலதுல கூட இருக்கும், இடதுல குறைவான ஆட்கள் இருப்பாங்க. இது சஃப்பை பூர்த்தியாக்குற முறை அல்ல. சஃப் வலதுக்கு ஒருத்தர் நின்றா இடதுக்கு நமக்கு, வலதுக்கு 2 பேர் இருந்தா இடதுக்கு 2 பேர், பேலன்ஸா நிற்கும். ஒரு சஃப் ஆரம்பிக்கப்படணும் நடுவில் இருக்கு. 1வது சஃப் பூர்த்தியா 2வது சஃப்புக்கு வாரவர் நடுவில் தான் வந்து நிற்கும். முஅzzினுக்கு நேராக நேராக நிற்கும். நடுவில் இருந்து தான் சஃப் விரியணும். எனவே வலது பக்கத்துக்கு சிறப்பு இருக்குது, முதல் சஃப்புக்கு சிறப்பு இருக்குது, இடது பக்கத்துக்கு சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாங்க சொல்றதுடைய சிறப்பையும் முதல் சஃப்புடைய சிறப்பையும் என்னுடைய உம்மத் விளங்குவார்கள் என்றிருந்தால் போட்டி போடுவார்கள், துண்டு கொளுத்திதான் அவர்களுக்கு முதல் சஃப் கொடுக்கப்படும். அந்த அளவு சிறப்பு இருக்குது தாங்குக்கும், தாங்கு சொல்றதுக்கும் முதல் சஃப். முதல் சஃப்ல வலது பக்கத்துக்கு சிறப்பு கூட, இறங்குற ரஹ்மத் இமாமுக்கு இறங்குது, அது பின்னால முஅzzினுக்கு போகுது, அதுக்கு பின்னால வலது, அதுக்கு பின்னால இடது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் வலது பக்கத்துக்கு ஓடுறாங்க, இடது பக்கத்தை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இடது பக்கம் அப்படியே பூர்த்தியாக்கப்படாம இருக்கிற நேரம் இடது பக்கத்தை நிரப்புறதுக்காக யார் இடது பக்கத்துக்கு வாராரோ வலது பக்கத்தில் உள்ளவருக்கு கிடைக்கிற மாதிரி 2 மடங்கு நன்மை கிடைக்கும். எனவே இடது பக்கமும் கவனிக்கப்படுது. அதனால 2ம் பேலன்ஸாக ஆகும். அதே நேரம் சஃப்புகள்ல பொதுவாக முதல் சஃப்புகள்ல உலமாக்கள், ஆஃபிதுகள் இவங்க இருக்கிறது சுன்னத். லியலினி மின்கும் உலுல் நுஹா, எனக்கு அடுத்ததாக அறிவாளிகள் இருக்கட்டும். ஏன்னா இமாமுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டா திருத்தி கொடுக்கறதுக்கு, அல்லது இமாமுக்கு உரு முறிஞ்சிட்டு இமாம் விட்டுட்டு போனா முதல் சஃப்ல உள்ளவர் அப்படியே முன்னுக்கு வந்து இமாமாக மாறுவார். சட்டம் இருக்கு. மாமுங்கள் தொழுகையோட தேவையில்லை. முதல் சஃப்ல தொழுவிக்கிறதுக்கு தகுதியான ஒருவர் இருந்தால்தான் அவரை முற்படுத்து.
அதனால உலமாக்கள் முதல் சஃப்ல இருக்கிறது சுன்னத். அதே நேரம் சஃப்புகள் பூர்த்தியாக்கப்படாம 2வது சஃப் ஆரம்பிக்க கூடாது. சில நேரம் காப்பட் போட்டி நிறைய பேர் காப்பட்ல இருக்க விரும்புறதுனால சஃப்பை பூர்த்தியாக்காம 2ஆம் சஃப்ல நிற்பாங்க. சஃப்புடைய தொங்கல் வரைக்கும் சஃப் பூர்த்தியாக்கப்படும். சஃப்புடைய முடிவுக்கு ஏதாவது ஒரு எல்லை வைக்கப்பட்டிருந்தா, உதாரணமா சோப்பு காப்பட் போடப்பட்டிருக்க எல்லை, அந்த எல்லை வரைக்கும் அந்த சஃப் பூர்த்தியாக்கப்படும். எல்லை வைக்கப்படாம சஃப் பூர்த்தியாக்காம 2வது சஃப்ல ஒருவர் இந்த உதாரணமா முதல் சஃப்ல ஒருவருக்கு இடம் ஈக்குது. இப்படி ஈக்கிற நேரம் வாரவர் 2ஆம் சஃப்ல நிற்கிறாரு. முதல் சஃப்பை பூர்த்தியாக்காம 2ஆம் சஃப்ல நின்றா 2ஆம் சஃப்ல நிற்கிறவருக்கு இமாம் ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. இமாம் ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. அவர் முதல் சஃப்பை பூர்த்தியாக்கலன்ற புத்தகத்துல 2ஆம் சஃப்ல யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்க யாருக்கும் இமாம் ஜமாத்து நன்மை கிடைக்காது. எதுவரைக்கும் முதல் சஃப்ல இடைவெளியை நிரப்பும் இருக்கும். முதல் சஃப்ல இடைவெளியை யாராவது அவங்க நிரப்பிட்டாங்கண்டா 2ஆம் சஃப்புக்கு அப்பதான் இமாம் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். அதனால முதலாவது சஃப் பூர்த்தியாக்கப்பட்டதும் பின்னால் அடுத்த சஃப்புக்கு போகும். சாப்பட்டு பகுதி முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த பகுதியில நிக்கணும். நின்று சஃப்பை பூர்த்தியாக்கும். சில நேரங்கள்ல 2 சஃப் 3 சஃப் பூர்த்தி, ஆனா முதல் சஃப்ல ஒருவருக்கு இடம் இப்படி இருந்தா பின்னால வார ஒருவர் முதல் சஃப்ல இடம் நீக்கிறத கண்டா அவருக்கு சஃப்புகளுக்கு இடையால வந்து முதல் சஃப்ல உள்ளது பூர்த்தியாக்கலாம். நன்மை கிடைக்கும். அவருக்கு சஃப்புகளை உடைச்சுக்கொண்டு போகப்படாது, தொழுகிறவருக்கு முன்னால போகப்படாதுன்னு. ஆனா முன்னுக்குள்ள ஒரு சஃப்ல இடைவெளி இருந்தா அவர் தொழுகிறவருக்கு முன்னால போனது பரவாயில்லை. அவர் தொழுகிறவருக்கு முன்னால வந்து அந்த இடைவெளியை நிரப்பணும். ஏன்னா அந்த இடைவெளியை நிரப்பாததுனால பின்னால் உள்ளவங்க இமாம் ஜமாத்துடைய நன்மை எல்லாம் இல்லா போகும். அதனால் அவர் வந்து அந்த இடைவெளியை நிரப்பினா அவருக்கு இமாம் ஜமாத் அந்த அதுக்குரிய கூலி கிடைக்கும். அப்படி இல்லை 2ஆம் சஃப் இருக்கிறவருக்கு விளங்குது முதல் சஃப்ல இடைவெளி இருக்குது, 2ஆம் சஃப்ல உள்ள ஒருவர் முதல்ல 2 அடி முன்னுக்கு வச்சு முதல் சஃப்ல அந்த இடைவெளியை நிரப்பலாம். உதாரணமா ஒருவர் குழு முடிஞ்சிட்டு தொழுகை விட்டு போறார். முதல் சஃப்ல உள்ளவர் குழு முடிஞ்சிட்டு எப்படி போவாரு? அவரு முதல் சஃப்ல உள்ள ஒரு குழு முடிஞ்சு எப்படி உடைச்சுக்கிட்டு போக தேவையில்லை. அவர் பின்ன திரும்பி தன்னுடைய மூக்கை இப்படி பிடிப்பாரு. பிடிச்சா பின்னுக்குள்ள அவங்க வளைங்கொள்ளணும். இவருக்கு உழுவு முடிஞ்சு போக பார்க்கிறார். பின்னுக்குள்ள அவர் என்ன செய்யணும்? 2 பேர் நிற்கிறாங்க. ஒருவர் இப்படி ஓரமாகுவார், அடுத்தவர் கொஞ்சம் அழுத்தாகுவாரு, இடத்தை கொடுப்பாரு, அவர் அப்படி நடுவாரு வைக்குவார். ஒருவர் உழுவு பின்னுக்கு திரும்பினாரு சஃப் அடிச்சுட்டு போறதுக்கு, அவரு உழுவு முடிஞ்சது விளங்குது எங்களுக்கு, அவர் போக பார்க்கிறாரு. பின் சஃப்ல உள்ளவங்க 2 பேரும் கொஞ்சம் இடைவெளியை விட்டு இடத்தை கொடுக்கணும் அவருக்கு போறது. அவர் போயிடுவார். போய் அவர் உழுவு செஞ்சுட்டு வந்து பின்னால சேருவாரு. முதல் சஃப்ல இடைவெளி உண்டாயிக்கு 2ஆம் சஃப்ல அதுக்கு நேர பின்னுக்கு இந்தவர் என்ன செய்வாரு? 2 எடுத்து வச்சு அப்படியே அந்த இடத்தை பூர்த்தி ஆக்குவார். அடுத்த சஃப்ல உள்ளவர் அப்படியே முன்னுக்கு வந்து அந்த இடத்தை பூர்த்தி ஆக்குவார். அந்த இடைவெளியை நிரப்பப்படும். அப்ப நாங்க 2ஆம் சஃப்ல இருக்கிறோம், 1ஆம் சஃப்ல உள்ள இடைவெளியை நிரப்புறதுக்கு நடந்து போகலாம். 3 செயல் ஏற்படாம போகணும். ஒரு எட்டு எடுத்து வச்சு உடனே அடுத்தடுத்து வைக்காம ஒரு இடைவெளியை விட்டு அடுத்த எட்டை எடுத்து வைக்கிறது வச்சு அந்த சஃப்புக்கு போய் சேர்ந்தாச்சு. அதே நேரம் சில இடங்கள்ல நடக்கிற பிள்ளைதான் சின்ன பிள்ளைகள் வந்து இருப்பாங்க. சின்ன பிள்ளைல வரட்டு பின்னு சின்ன பிள்ளைல அப்படி வரட்டேலாம். பொதுவாக முதல் சஃப்ல யாராவது ஒருவர் வந்து முதல் சஃப்ல உட்கார்ந்துட்டாண்டா, இடம் பிடிச்சிட்டாண்டா, அது அவர் பேர் என்ன. இன்னும் ஒருவர் அவர் சொல்றதுக்காக அவரை பின்னுக்கு விரட்டலாம். இது விரட்டுற வித மாதிரின்னா ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல அந்த இடத்தை தான் சொல்லி கேட்டு இருக்கிறது ஒருவருடைய பொருள் அபகரிக்கிற மாதிரி. அவர் பிடிச்ச இடத்தை நாங்க பறிச்செடுக்கிறோம். இது அநியாயம். ஆண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நேரத்தில் முதல் சஃப்புக்கு வந்தா, பருவ வயது அடைஞ்சவர்கள் முதல் சஃப்புக்கு குடிச்சிட்டு சிறு பிள்ளைகளை 2ஆம் சஃப்புக்கு அனுப்பலாம். ஆனா சிறு பிள்ளைகள் நேரத்தோட முதல் சஃப்பை வந்து குடிச்சா நாங்க தான் குற்றவாளி. நாங்க முதல் சஃப்பை நேரத்தோட புகழ சிறு பிள்ளைகள் வந்துட்டாங்க, அதுக்காக அவங்கள விரட்டேலாம். அவங்களால சேட்டைகள் நடந்திருந்தால் இப்ப அவங்கள சஃப்ல இடையில போட்டுக் கொள்ளலாம். ஏன் இல்லைன்னா சேட்டைகள் நடக்கும், விளையாடுவாங்க அப்படின்னு இருந்தால் அவங்கள சஃப்ல இடைக்கிற போட்டுக்கொள்ளலாம்.
இடைக்கிட போட்டும் சேட்டை நடக்குதுன்னு அந்த நேரத்தில் பின்னுக்கு அனுப்புறதுக்கு அனுமதி இருக்குது. அதுக்காக வேண்டி ஒரே அடிக்கு பின்னுக்கு அவங்கள வரிச்சிடக்கூடாது. அதே நேரம் ஒருவர் சப்ல ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. உதாரணமா ஒருவர் வந்து இந்த இடத்துல சப்ல உட்கார்ந்தா அந்த இடத்துல அவர் எழுப்ப இயலாது. அவர் வந்து குழு எடுக்கிறதுக்கு போயிட்டார். குழு முடிஞ்சு இன்னும் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்காரப்படாது. ஏன் இவர் போனது குழு இருக்க நல்லா தெரியும், அவர் வருவார்னு அது அவர்கிட்ட. இன்னும் ஒருவர் தெரிஞ்சு வந்து உட்கார்றது ஹராம், அது அவர்கிட்ட. இது சப்புக்கு மட்டுமல்ல, ஒரு மஜ்மால கூட ஒருவர் உட்கார்ந்த இடத்துல எழுப்பி போறாரு, திரும்பி வருவாருன்னா அந்த இடத்துல நாங்க உட்காரப்படாது, அது அவருடைய இடம். ஆனா அவர் திரும்ப வரமாட்டார் என்றிருந்தா, அவரு குழு செய்ய போகல செய்தார், திரும்ப வரமாட்டார் இருந்தா அந்த இடத்துல உட்காரலாம். அல்லது தெரியாம உட்கார்ந்துட்டோம், ஒருத்தர் இன்னும் தெரியா வந்த இடத்தை கேட்கிறா கொடுக்குறோம். சரி, ஒருவர் குழு இருக்கிறதுக்காக எழும்பி போனாரு, போனத்தோட இகாமத் சொல்லப்பட்டு இப்ப சப்புகளை பூர்த்தி ஆக்கணும். இப்ப இந்த நேரத்துல அவர் வர இல்லைன்னா அதில் வெளியே நேரத்தில் பூர்த்தி ஆக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்டா அவர் போயிட்டாரு, அவர் வரல, இகாமத் சொல்லிட்டாங்க, சப்பை பூர்த்தி ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரம் சிலவங்க ஒரு முசல்லாவை வச்சுட்டு போவாங்க, அல்ல தலப்பாவை வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப இகாமத் சொன்னதுனால சப்பை பூர்த்தி ஆக்கணும். இப்ப அவரோட தலப்பாவை நான் கையால தூக்கி வரமாக்குறது இல்லை, அவரோட தலப்பாவையோ முசல்லாவையோ காலால தூக்காம அப்படியே தள்ளி ஒதுக்கும். அதை நாங்க தூக்கிட்டோம்டா அந்த பொருள் காணா போனா நாங்க தான் பொறுத்துக்காது. அதனால காலால தான் அதை தள்ளி ஒதுக்கணும், தூக்கப்படாது காலால். அதே நேரம் சப்புகள்ல பொதுவாக இமாம் ஜமாத் நடக்கிற நேரம் மக்மூமாக ஒருவராக இருந்தார், ஒருவர் தான் மக்மூம் இருக்கிறார்டா, இவர் இமாமுடைய வலது பக்கத்துல ஒரு அடி பின்னுக்காகி நிற்பார், ஒரு அடி கிட்டத்தட்ட பின்னுக்காகி நிற்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிற நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இடது பக்கத்துல நின்றுட்டாங்க. நபி அவங்க இப்படி இப்னு அப்பாஸ் தலையை பிடிச்சி இப்படி இழுத்து வலது பக்கத்துல வச்சாங்க. எனவே இமாமோடு ஒரு மக்மூம் இருந்தா இமாமுடைய வலது பக்கம் இருப்பாரு. அப்படியே இமாம் ஜமாத் நடந்துட்டு இருக்குது, இன்னமொரு மக்மூம் வாராரு, இவர் வந்து இப்ப சேர விரும்புறாரு, இவர் வலது பக்கத்தில் உள்ள மக்மூம் பிடிச்சி இழுக்கிறது இல்லை. அவர் வந்து என்ன செய்யணும், இமாமுடைய இடது பக்கத்துல தக்பீர் கட்டணும். ரெண்டாவது வந்தவர் இமாமுடைய இடது பக்கத்துல கொஞ்சம் பின்னுக்காய் தக்பீர் கட்டணும். கட்டினதுக்கு பின்னால கொண்டோ இமாம் முன்னுக்காக ஏழுமா இருந்தா இமாம் முன்னுக்காகுவாரு, முன்னுக்கான பின்னால் பின்னுக்குள்ள மறந்து பேரும் சேர்ந்து சப்பாக மாறுவாங்க. அல்லது இமாமுக்கு முன்னுக்கு ஆகக்கூடிய அமைப்பு இல்லைண்டா அந்த ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து பின்னுக்காகி ஒரு சப்பாக, இமாம் முன்னுக்காகவும் மேலும் அல்லது அவங்க ரெண்டு பேரும் பின்னுக்காகவும் பின்னுக்காகி ஒரு சப்பாக நிற்பாங்க. இதுதான் முறை. இதே நேரம் சப்புல தனியே நிற்கிறது. உதாரணமாக இது முக்கியமான ஒரு மசாலா, இது எல்லாரும் விளங்கி, இது மக்களுக்கு தெரியாதனால இதை நடைமுறைப்படுத்துறதே கஷ்டம். பொதுவாக ரெண்டு சப் பூர்த்தியாக இருக்குது. ஒருவர் வாராரு, தனிய அவர் மட்டும்தான் வாராரு உழவு செஞ்சுட்டு. இப்போ இவர் வந்து ரெண்டு சப்ல மேடம் என்ன மூணாவது சப்ல தனியாக நிற்கணும். வேற யாரும் வருவாங்க வாரத்துக்கும் வேற யாரும் இல்லை. பொதுவாக இந்த ஊர்ல என்ன யாராவது வந்து தேடுவாங்க. உதாரணம் ஒரு கிராமம், அந்த கிராமத்தை தெரியும், இது வேற யாரும் சொல்றது வாரத்துக்கு இல்லை, இவர் மட்டும்தான் இப்ப மூணாவது சப்ல தனியா நிக்கணுமாக. இவர் தனியா மூணாவது சப்ல நிக்கப்படாது. இவர் தனியா மூணாவது சப்ல நிக்கிறது மக்ரூஹ். இவர் என்ன செய்யணும், மூணாவது சப்ல வந்து தக்பீரை கட்டணும். தக்பீரை கட்டிட்டு 2 அடி முன்னுக்கு எடுத்து வைப்பாங்க. 2 அடி காலை 2 அடி முன்னுக்கு எடுத்து வச்சு சப்ல அரவாசிக்கு முன்னுக்கு வருவார். வந்து முன் சப்ல உள்ளவர் இப்படி இழுப்பார். முன் சப்ல உள்ளவர் அப்படி இழுக்கப்பட்டா அது வரைங்களோட பின்னுக்கு ஒருத்தர் என்னட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, அவரோட சப்ல நிற்கிறது. அப்ப அவர் என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் பின்னுக்காகி இவரோட அந்த சப்ல சேர்ந்து நிற்பார். ஒருவர் தனியாக சப்ல நிற்கிறது கூடாது. சரி, தக்பீரை கட்டி முன்னுக்கு போய் இழுத்தா மாமூமுக்கு சப்ஜெக்ட் தெரியா, மாமூம் திரும்பி பார்த்துடுவாரு அல்லது குழம்பி போயிடுவார்னு இருந்தா நாங்க அந்த நேரத்துல தனியா நிற்க வேண்டியது பிரச்சனை இல்லை. ஏண்டா மாமூமுக்கு சட்டம் தெரியா,
இழுத்தா அவரும் திரும்பி பார்த்துடுவார் சில வேலை. அதுதான் பொதுவாக எல்லா இடங்கள்ல. அப்படியாக இருந்தா நாங்க தனியா நிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இகாமத் சொல்லி சப்புகள் சேர்ற நேரம் சில வேலை கடைசியா ஒருத்தர் நீவாது. ஒன்னாம் சப் பூர்த்தி, ரெண்டாம் சப்பும் பூர்த்தி, ஒருத்தர் நிக்கிறார், அவர் மட்டும் மூணாம் சப்ல நிக்கணும். அந்த நேரத்துல அவரை மட்டும் மூணாம் சப்ல நிப்பாட்டாம ரெண்டாம் சப்ல ஒருத்தர் போகணும். அவரோட நிக்கிறதுக்கு போய் அப்ப ரெண்டாம் சப் பூர்த்தி இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா மூணாம் சப்ல ஒருத்தர் தனியா நிக்கவாகிறாரு. அதனால மூணாம் சப்ல அவங்க 2 பேரும் நிற்காங்க. அதுக்கு போல யாராவது வந்தா ரெண்டாம் சப்ல உள்ள இடைவெளியை வாரவர் நிரப்புவார். அதே நேரம் இபாதத்துகள்ல விட்டு கொடுக்கிறது மக்ரூஹ். இபாதத்துகள்ல விட்டு கொடுக்கிறது மக்ரூஹ்டா, உதாரணம் முதல் சப்ல நான் நீக்கிற நேரம் முக்கியமான ஒரு ஆலிம் வாராரு, இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, நான் பின்னுக்கு போறேன் கூடாது. யாரு வந்தாலும் நாங்க ஒரு இபாதத்தை விட்டு கொடுக்க. முதல் சப்புங்கிறது சிறப்பான ஒன்று. எனவே நான் ஏன் இடத்தை கொடுத்துட்டு அவரை கொடுத்துட்டு நான் பின்னுக்கு போறது மக்ரூஹ். அப்படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கிறதாக இருந்தா அதை விட சிறந்த ஒரு இடத்துக்கு எனக்கு போகலுமா இருந்தா கொடுக்கலாம். நான் 2ஆம் சப்ல இருக்கிறேன், முதல் சப்ல ஒரு இடம் கிடைக்குது, ஒருத்தர் கூப்பிட்டு ஏன் இடத்தை கொடுத்து நான் முதல் சப்புக்கு போறேன், பிரச்சனை இல்லை. அதை விட சிறந்த ஒரு இடத்துக்கு நான் போறேன். நான் ஒரு சிறந்த இடத்துல இருக்கிற நேரம் அதை ஒருத்தர் குட்டி கொடுத்துட்டு அதை விட பின்னுக்குள்ள இடத்துக்கு போறது மக்ரூஹ். இது சப்போட சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே நேரம் தொழுக. இப்ப இமாம் ஜமாத்துக்கு வந்து வருவோமே, இமாம் ஜமாத்துக்கு வந்தா பொதுவாக இமாம் ஜமாத்தோ இருந்தாலும் சரி, தனிய தொழுகிறதா இருந்தாலும் சரி, பர்தான தொழுகையில நின்று தொழுகிறது இது 19 அர்கான்கள் ஒன்று, 19 பர்துகள் ஒன்றுதான். முதலாவது தான் சக்தி உள்ளவர் நின்று தொழணும். சக்தி உள்ளவர் நின்று தொழணும். இன்றைக்கு இந்த கதிரையில அமர்ந்து தொழுகிற விஷயம் இது இன்றைக்கு பரவி. கதிரையில அமர்ந்து தொழுகிறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குதுன்றத விளம்பரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல கதிரைகள் இல்லாமல் அல்ல, கதிரைகள் இருந்துச்சு. சுனனுன் நசாயில் ஒரு ரிவாயத் வருது, நபியோட காலத்துல கதிரை பாவனைகளே இருந்தது. ஆனா நபியவங்களோ சஹாபாக்களோ யாரும் கதிரையில் அமர்ந்து தொழுவதாக எந்த வரலாறும் இல்லை. ஒருவருக்கு நிக்க ஏலாண்டா அவர் நிலத்துல உட்கார்ந்து தருவார். நிலத்துல உட்காரோ மேலாண்டு இருந்தாதான் சரி. இந்த காலத்தை புது புது நோய்கள் ஏற்பட்டு நிலத்துல உட்காரையில வருவது. இப்பதான் இவர் கதிரைக்கு போகணும். நிலத்துல உட்கார முடியுமாக இருக்கும் நிலைமையில கதிரையில உட்கார்ந்து சொல்லுவார். கூடுமா கூடாதான்னு கேட்டா நாங்க கூடும்னு தான் சொல்லுவோம். ஆனா சிறந்ததல்ல. அவர் நிலத்துல உட்கார்ந்து சொல்லுறதுதான் சிறந்தது. அவருக்கு நிலத்துல உட்கார ஏழும். யாருக்கு உட்கார்ந்து தொலை ஏழுங்கிறத விளங்கும். உதாரணமாக ஒருவருக்கு ஒரு முழங்கால் வருத்தம். இந்த முழங்கால் வருத்தத்தை இவரால் தாங்கிக் கொள்ள ஏழு. இவருக்கு உட்கார்ந்து தொழ அனுமதி இல்லை. வரலான தொழுகையில நின்று தொழுறது கட்டாயம். பொதுவாக சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, ஒருவருக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் மஸ்ஜிதுக்கு நடந்து வர ஏழும் உண்டால் பெரும்பாலும் நின்று தொழ சக்தி பெற்றவராகத்தான் இருப்பார். கவலை என்னாண்டா, நிறைய பேர் மஸ்ஜிதுக்கு வந்தா கதிரை எடுத்து அமர்ந்து சொல்லுவாங்க. வெளியில போனா எவ்வளவு நேரமும் நின்றுட்டு இருப்பாங்க. சில வேளை வெளியில போய் அந்த கொடுவர் சொல்றாரு, அதிரத்தர் மஸ்ஜிதுக்கு வந்தாரு, கதிரையை எடுத்தாரு, தொழுதாரு, வெளியில வந்தாரு, வாகனத்துல டயர் என்னமோ காத்து போன மாதிரி இருக்குது, குனிஞ்சி டயரை பார்க்கல. அவருக்கு டயரை பார்க்க குனியலும் மஸ்ஜிதுக்குள்ள சுஜூதுக்காக குனிய கஷ்டமா இருக்கு. இவரு என்ன அனுமதிக்கப்பட்டவரா இல்லையான்றது விளங்க இல்லை. இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு சும்மா சாதாரண ஒரு முழங்கால் வருஷத்துக்கு உட்கார்ந்து தொலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து தொழுத எப்பண்டா, ஒரு முறை ஒட்டகத்திலிருந்து விழுந்து கால் காயமாய் நிக்கலாம் உட்கார்ந்தாங்க. சக்கராத்துடைய நேரம் நிக்கேல நபி அவங்களுக்கு 2 பேருக்கு உதவியோட கால் இழுத்து மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, உட்கார்ந்து தொழுது. அப்ப சஹாபாக்கள் 80-90 வயது அடைந்தவங்களும் நின்றுதான் தொழுதாங்க, உட்கார்ந்து தொழல. சிரமத்தை தாங்கிக்கணும் நின்னாங்க. சாதாரண முழங்கால் வருத்தங்களுக்காக நாம நிற்க கூடாது, நின்று தொலை ஏலா.
நின்று தொழுதா தாங்க இயலாத அளவுக்கு ஒருத்தர் தாங்கிக் கொள்ளவே இயலா விழுந்துருவாரு, அல்ல காலொடைஞ்சிக்கு அவருக்கு நிக்கலா, பெண்டேஜ் கொட்டி இவருக்கு உட்கார்ந்து கொள்ளலாம். ஒருவருக்கு நின்று தொழுதா தலை சுத்து வரும். உதாரண உலமாக்கள் எழுதுறாங்க, அவருக்கு 2 நிமிஷம் நிக்க இயலும். 2 நிமிஷத்துக்கு பின்னால்தான் தலை சுத்து வருமாகும். 2 நிமிஷம் நிக்கணும். அவர் 2 நிமிஷத்துக்கு பின்னால்தான் உட்காருவார். அவருக்கு எந்த அளவு நிக்க இயலும் அந்த அளவு நிற்கும். அவருக்கு முழங்கால் வருத்தம் உடனே வராது. ஒரு 2-3 நிமிஷம் நிக்கலும், அதுக்கு பின்னால் நிக்கல விழுந்துடுறமா ஈக்குது, அது வரைக்கும் நிற்பார். அதுக்கு பின்னால்தான் வருவார். இதுதான் அமர்ந்து தொழுறதுக்குரிய வரையறை. இந்த வரையறையை நாங்க விளங்கணும். அந்த வரையறைக்குட்பட்டவர் நின்று தொழவே இயலாது இருந்தா இவர் முதலாவது நிலத்தில் அமர்றதை பயன்படுத்துவார். அதுதான் ஆக சிறந்தது. நிலத்துல எப்படி வேணாலும் அமரலாம். அவரு சம்மானம் கட்டிட்டா உட்காரலுமா உட்காருவார். கால திருவிழாவுக்கு நீட்டி போட்டுட்டா உட்காரலுமா பிரச்சனையில் உட்காருவார். அவருக்கு நிலத்துல எந்த முறையில் உட்காரலுமோ அந்த முறையில் உட்கார்ந்து அவரு தொழுவார். அதுவும் நிலத்தில் உட்காரோ மேலா, அப்படியான ஒரு முறையால் நிலத்துல அவருக்கு அமரையலா, நின்று கொண்டு ஈக்கோ மேலா விழுந்துடுவார். கதிரைக்கு போவாரு. கதிரைக்கு போனா கதிரையில இதை போல தாய்மானங்கள் உள்ள கதிரைகள் சிறந்ததல்ல. ரப்புக்கு முன்னால நிக்கிற நேரம் சாஞ்சிட்டு நிக்கிறது ஒரு அதவல்ல, ஒரு ஒழுக்கம் அல்ல. முடியுமானால ஒரு ஸ்டூல் போன்ற ஒன்றில் அமர்ந்து கொள்வது நிச்சயம் நல்ல. அதுலேயும் கதிரையில அமர்ந்து தொழுகிறதுலேயும் பல கட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பேசல. ஜெமியா அழகான முறையில் வழிகாட்டல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க மஸ்ஜித்ல இருக்குதோ தெரியா, இல்லைண்டா நிர்வாகம் அதை ஏற்பாடு செஞ்சு பின்னுக்கு பேனராக போட்டுடுங்க. அதுல சிலவங்களுக்கு கியாம்ல நிக்கலாம், ருக்கு சுஜூத் பூர்த்தியா செய்யலுமா இருக்கும். சிலவங்களுக்கு கியாம்ல நிக்கலும் சுஜூத் ருக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அந்தந்த அவங்க அந்தந்த முறையில செய்யணும். உதாரணமா ஒருவருக்கு கியாம்ல நிக்கலும் சுஜூதுக்கு பூர்த்தியா போகலாண்டா அவர் நின்று தான் சொல்லுவாரு. அவர் உட்கார தேவையில்லை. அவர் கியாம்ல நிற்பாரு, ருக்குவுக்கு குனிவாரு, சுஜூது கீழே போகலாண்டா ருக்குவை விட இன்னும் கொஞ்சம் பணிய கொஞ்சம் சுஜூத் அவர் கீழே போக தேவையில்லை. அதுக்காக அவர் அமர்ந்து கொள்ள வேண்டிய தேவை. அதனால அதுக்குரிய சட்டங்கள் இருக்குது. நாங்க பூர்த்தியாக அந்த சட்டத்தை பார்க்காட்டி ஒவ்வொருவரும் நான் உட்கார்ந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டவனான்றதை விளங்கணும். விளங்கி நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படி கதிரையை பாவிக்க ஏதுங்கிறத நாங்க ஆளுங்களை அணுகி கேட்டு விளங்கிக் கொள்வோம். அதே நேரம் கதிரை போட்டு தொழுகிறது சில மஸ்ஜிதுல கதிரை தொழுகையெல்லாம் பின்னுக்கு ஒரு மூலையில ஆக்கிப்பாங்க. சப்பிங்க அவங்க அங்க இமாஞ்ச மாதிரி நிலைமையே கிடைக்காது. அவங்க சப்ல ஒரு தொங்கல் யாருக்கும் விளைஞ்சல் இல்லாம சப்ல அதே சப்ல ஒரு ஓரத்துல கதிரையில அவங்க தொழுதா அவங்களுக்கு சப்ல இருக்கிற நன்மை கிடைக்கும். அதே நேரம் தொழுகைக்கு தக்பீரை கட்டினதுக்கு பின்னால் நடக்கிற சில தவறுகள். இமாம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை இழுப்பாரு. இமாம் அக்பர்னு சொல்லி முடியும்னு இங்க மாமும் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி இந்த மாமும் இந்த தொழுகை செல்லுபடியாக. தொழுகையில இமாமுக்கு முன்னால நாங்க தக்பீரை கட்டினா நாங்க தொழுகைகளுக்கு போகவே இல்லை. இமாம் என்ன தொழுகைகளுக்கு போகவே இல்லை. இவர் போயிட்டார். இமாம் அக்பர் சொல்ல முன்னுக்கு இவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி முடிச்சு. இவர் இந்த தொழுகை கட்டாக கூடாது. இமாம் தக்பீரை நீட்டாரா அல்லாஹ் அக்பர் சொல்லி முடியங்காட்டி நீட்டணும். அதுக்கு பிறகு நாங்க தக்பீரை கட்டணும். தொழுகையில இமாமோட சேர்ந்து நாங்க ருக்குன்களை செஞ்சா மக்ரூ. பொதுவாக இமாம் ருக்கு போடத்தோடு நாங்களும் போனா கூடாது. மக்ரூ கொண்ட இமாம் ஜமாத்தாக தொழுகிற நேரம் செய்யக்கூடிய ஒரு மக்ரூவை செஞ்சா இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லை. போயிடும். இவர் இமாமோட சேர்ந்து ருக்குவுக்கு போறான், இவர் இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லை. இமாமோட சேர்ந்து ஏற்றிடாளுக்கு வரார், இமாமோட சேர்ந்து சுஜூதுக்கு போறாரு. இமாம் போனதுக்கு பின்னால போவார். இமாம் செஞ்சதுக்கு வந்து இவர் செய்யணும். இது ஏனைய ருக்குங்கள்ல தொழுகை பாத்தில் ஆகாது. ஆனா இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லை. போயிடும். ஆனா தக்பீரத்துல் இஹ்ராம்ல அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கிற நேரம் கட்டுற தக்பீர்ல இமாமோட சேர்ந்து கட்டிட்டார்ந்தால் தொழுகை பாத்தில். அங்க மட்டும் தொழுகை பாத்தில் சேர்ந்து செஞ்சா, ஏனைய ருக்குங்கள்ல சேர்ந்து செஞ்சா தொழுகை பாத்தில் இல்லை. ஆனாலும் இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லை. அதனால தக்பீரத்துல் இஹ்ராம்ல மிச்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரம் ஆமீன் சொல்றது, இமாம் ஆமீன் சொல்றதோடு சேர்ந்துதான் மாமுங்கள் ஆமீன் சொல்லுவாங்க. மாமுங்கள் இமாமோட சேர்ந்து செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு இடம் ஆமீன் மட்டும்தான். மற்ற இடங்கள்ல இமாம் செஞ்சது போலதான் செய்யும். ஆமீன்ல மட்டும்தான்
இமாம் ஆமீன் சொல்றதோடு சேர்ந்து மாமூன்கள் சொல்லுவாங்க. சிலவங்க இமாம் ஆமீன் சொல்ல முன்னுக்கே மாமூன் ஆமீன் சொல்ல ஸ்டார்ட். அப்படி செய்யப்படாது. இமாம் வலத்தாமீன் இமாம் வலத்தாலின் ஓதி முடிஞ்ச ஆமீன் சொல்லுவார். இமாமும் ஆமீன் சொன்னார். இமாம் ஆமீன்றதோட தான் மாமூன்கள் இமாமோட சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க. அதே நேரம் மஸ்பூக் தொலைல பிந்தி வாரவர், ஒருவர் பிந்தி வாராரு. வார நேரம் இமாம் ருக்கூல இருக்கிறார். இமாம் ருக்கூல இருக்கிறாரு. இவர் அல்லாஹ் தக்பீர் கட்டி சில இடங்கள்ல நடக்கிற தவறு அல்லாஹ் எஹ்ரான் தக்பீரை கட்டுறதோட இவர் எஹ்ரான் தக்பீர் ஒரு பகுதி ருக்கூல ருக்கூட ஆக குறைஞ்ச அளவு எது தெரியுமா? ருக்கூட ஆக குறைஞ்ச அளவு இந்த அளவு போனா ருக்கு பூர்த்தியானதான் நாங்கள் குனிகிறது. இந்த அளவு தான் ஆக குறைஞ்சது. கையை இப்படி வெட்டேறிய அளவுக்கு இப்படி குனிஞ்சா ருக்கு. இவர் அல்லாஹ் கொண்டு இப்படி குனிஞ்சிட்டாருண்டா தக்பீரத்துல் இஹ்ராம்ல அல்லாஹு அக்பர் பகுதி ருக்கூல தான் போய் பூர்த்தி ஆகுது. இப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் எங்கே சொல்றாரு? கியாம்ல சொல்ல ஆரம்பிச்ச தக்பீரத்துல் இஹ்ராம் ருக்கூல தான் முடியுது. இப்ப தக்பீரத்துல் இஹ்ராம் கியாம்ல இருந்து சொல்றது கட்டாயம், இதை சொல்ல கூடாது. இன்னும் பண்ணிக்குது அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிட்டாரு. கட்டிட்டு ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்கூக்கு போகணும். ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்கூக்கு போறாரு. இவர் ருக்கூக்கு போறதோட இமாம் ருக்கூலில் எழும்புறார். இவருக்கு இந்த ரக்காத் கிடைக்குமான்னு கேட்டா இவர் ருக்கூல ஆக குறைஞ்சது. இப்ப நான் சொல்லி காட்டினேனே ஆக குறைஞ்ச அளவு அந்த அளவு குனிஞ்சிட்டாருண்டா இமாம் ருக்கூலிற்கு தலையை தூக்க முன்னால அந்த அளவுக்கு குனிஞ்சிட்டாருண்டா இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். ஏன்னா குனிஞ்சி துமஅனீன அமைதி அடையணும். அந்த அளவுக்கு குனிஞ்சிட்டாருண்டா இமாம் அந்த எல்லையை தாண்டதுக்கு முன்னுக்கு இவருக்கு துமஅனீன கிடைச்சிடும். எனவே அந்த கூட ஆக குறைஞ்ச எல்லை அது. அந்த எல்லையை அடைஞ்சிட்டா இமாம் ருக்கூலின் தலையை தூக்க முன்னால் அந்த எல்லையை அடைஞ்சிட்டா இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். ஆனா இவர் அந்த எல்லையை அடைய முன்னால் இமாம் ருக்கூலின் தலையை தூக்கி இமாம் அந்த எல்லையை தாண்டி வந்துட்டா இவர் அந்த எல்லைக்கு போய் அமைதியாக நிற்க முன்னால் இமாம் அந்த எல்லையை தாண்டி வந்துட்டால் இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். எனக்கு இமாமோட ருக்கூல் அந்த எல்லை கிடைச்சிச்சா இல்லையான்னு ஒருவருக்கு சந்தேகம் வந்தார். சந்தேகம் வரும். பின்னுக்கு வந்து கீழே கட்டினாரு. இமாம் அல்லாஹ் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா சொன்னதான் கேட்டுச்சு. இமாம் தலையை தூக்குறது விளங்க இல்லை தீக்கும் தானே. இவர் சந்தேகம் எனக்கு ருக்கு கிடைச்சிச்சா இல்லையா. இவர் எனக்கு ருக்கு கிடைக்கலன்னு முடிவு செய்யணும். அந்த ரக்காத்தை கணக்கெடுக்கலாம். அந்த ரக்காத்தை முதல் ரக்காத்தாக கணக்கெடுக்க செய்யலாம். இமாமோட ருக்கு கிடைச்சிக்கணும். ருக்கு கிடைச்சி ருக்குல அமைதியாக இருந்திருக்கணும். அவர் குறைஞ்சது இந்த அளவுக்கு போய் அமைதியாக இருந்திருந்தாதான் இமாம் அந்த எல்லையை தாண்ட முன்னால அந்த எல்லையை அடைஞ்சு அமைதியாக இருந்திருந்தாதான் அந்த ரக்காத் அவருக்கு முதல் ரக்காத்தாக கணக்கெடுக்கப்படும். அதே நேரம் சிலவங்க வந்து காத்துட்டிப்பாங்க இமாம் சுஜூத்ல. இமாம் கியாம்பரங்கன்னு காத்துட்டிப்பார் தக்பீர் கட்டி. அப்படி காக்க தேவையில்லை. இமாம் என்ன நிலையிலையோ அந்த நிலையில நாங்க போய் சேர வேண்டியதுதான். நாங்க வாரம் இமாம் சுஜூத்ல இருக்கிறாரு. தக்பீரை கட்டி சுஜூது போவீங்க. அந்த ரக்காத் கணக்கு இல்லை. அடுத்த ரக்காத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இமாம் சுஜூத் இருந்தா தக்பீரை கட்டி நாங்க சுஜூத்துக்கு போய் சேர வேண்டியதுதான். வாழ்க்கையில் ஒரு சுஜூதை கூட செஞ்ச நன்மை கிடைக்குது. இமாம் 2 சுஜூதை செஞ்சுட்டு வரங்காட்டி நாங்க கியாம்ல இருந்தா வாழ்க்கையில 2 சுஜூத் மிஸ் ஆகுது. அந்த 2 சுஜூதுக்கும் நன்மை இருக்குது. அதனால நாங்க இமாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் அந்த நிலைமையில தக்பீரை கட்டி போய் சேர வேண்டியதுதான். ருக்கூல இமாம் போய் சேர்ந்தா அந்த ரக்காத் கிடைக்கும். ருக்கூவுக்கு பின்னால போய் சேர்ந்தா அந்த ரக்காத் கிடைக்காது. அவ்வளவு. அதே நேரம் சிலவங்க சரியான ஸ்லோ எப்படியானவங்க இமாம் ருக்கூக்கு போயிட்டார். இவர் என்ன ஃபாத்திஹா ஓத முடியல. இமாமோட சேர்ந்து தக்பீர் கட்டினவர் மஸ்பூக்கல்ல லேட்டாகி வந்தவர் அல்ல. இமாமோட சேர்ந்து தக்பீரை கட்டி ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு கியாம்ல கிடைச்சிச்சு இவருக்கு. இவர் ஸ்லோவா ஃபாத்திஹா ஓதுற இமாம். முதலாவது நாங்கள் மஸ்பூக்கை பார்ப்போம். உதாரணமா ஒருவர் வாராரு. இமாம் ஃபாத்திஹா வாசி ஓதி முடிஞ்சு இவர் வந்து தக்பீரை கட்டினத்தோட இமாம் ருக்கூக்கு போனா இவர் ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு டைம் கிடைக்க இல்லைண்டா இவர் கிடைச்ச அளவு ஃபாத்திஹா ஓதிச்சு இமாமோட ருக்கூக்கு வச்சிருவார். பேலன்ஸ் ஃபாத்திஹா இவர் ஓத தேவையில்லை. இவர் லேட்டாகி வந்தவர். இவர் வாராரு. இமாம் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சு நம்ம ஒரு சூறா ஓதி தீக்கிறாரு.
இவர் தக்பீரை கட்டி அர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த போல இமாம் ருக்கு வைத்தாரு. இவர் ருக்கு போக வேண்டியிருக்கும். பேலன்ஸ் பாஸே ஒரு தேவை. இவர் மஸ்பூக் லேட் ஆகி வந்தவர். இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்குது. அந்த ரக்காத்த ஃபாத்திஹா இமாம் சுமந்து கொள்வார். ஆனா ஒருவர் இமாமோட சேர்ந்து தக்பீரை கட்டினாரு, அல்லது இமாமோட சேர்ந்து தக்பீரை கட்டல, கொஞ்சம் லேட் ஆகி தான் கட்டினேன், ஆனா ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு டைம் இருந்துச்சு இவருக்கு. இவர் ஸ்லோ, சரியான ஸ்லோ அல்லது வஸ்வா, அதனால இவருக்கு ஃபாத்திஹா பூர்த்தி ஓதிக்கல கிடைக்க இல்லை. இமாம் ருக்கு போயிட்டாரு. இப்ப இவருக்கு இமாம் ருக்குல இருந்து தலையை தூக்க முன்னால் இவர் ருக்குக்கு போகணும் கட்டாயம். இவருக்கு 3 ருக்குன்கள் பின்பு அனுமதிக்கு ஸ்லோ ஆன ஆட்களுக்கு. இமாம் ருக்குல இருந்து தலையை தூக்கி ஏத்திதாலுக்கு வந்து ஏத்திதால் சுஜூதுக்கு போய் முதல் சுஜூதிலிருந்து தலையை தூக்கி 2வது சுஜூதுக்கு போய் 2வது சுஜூதிலிருந்து இமாம் தலையை தூக்க முன்னால இவர் ஃபாத்திஹா பூர்த்தியாக்கி ருக்குக்கு வைத்துட்டா இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். யார் இவரு மஸ்பூக்குக்கல்ல, லேட் ஆகி வந்து சேர்ந்தவருக்கல்ல, ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு நேரம் கிடைச்சும் ஓத முடியாம போனவர். இவர் வந்து இமாம் 2வது சுஜூதிலிருந்து தலையை தூக்க முன்னால இவர் ருக்குக்கு போயிட்டாருன்னா இவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். அது பின்னால் அப்படியே ஏத்திதாலுக்கு வந்து அந்த ருக்குன்கள் எல்லாம் செஞ்சு கியாம்ல வந்து சேர்ந்து கொள்வார். அப்ப இதுல 3 ருக்குண்டு. ஒன்று ருக்கு, 2வது முதல் சுஜூத், 2வது சுஜூத். இடையில உள்ள ஏத்திதாலும் 2 சுஜூத்துக்கு நடுவில் உள்ளதையும் கணக்கெடுக்கிறது. அது ரெண்டையும் கணக்கெடுக்காம தான் 3 ருக்குண்டு. நீங்க சுருக்கமாக வரைங்கோங்க. இமாம் 2வது சுஜூத்துக்கு தலையை தூக்க முன்னால போகணும். பிரியாணம் சிலவங்களுக்கு இமாம் ஜமாத்தார் தொழுகிற சந்தேகம் பாரு. ருக்குக்கு போன ஒரு சந்தேகம் பாரு, ஃபாத்திஹா ஓடினா இல்லையா சந்தேகம் பாரு. சிலவங்களுக்கு ஃபாத்திஹா ஓடினா இல்லையா நான் ஓதல்லமா இது. ருக்குக்கு போனது பின்னால சந்தேகம் வரும். மேலும் ருக்குக்கு போக முன்னால சந்தேகம் வரும். மேலும் ருக்குக்கு போக முன்னால சந்தேகம் வந்துச்சுன்னா ஃபாத்திஹா ஓதினேனா இல்லையா ருக்கு போக பார்க்கிறாரு. சந்தேகம் வந்தா உடனே ஃபாத்திஹா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அவர் சந்தேகமே 50% ஓதினா இல்லையா, ஓதினமா இருக்குது 51% ஓதினமா இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்ப இமாம் ருக்குக்கு போனா பிரச்சனை இல்லை, இவர் ஃபாத்திஹா பூர்த்தி ஆக்குவார். இவருக்கும் அந்த சலுகை இருக்குது. இமாம் 2வது சுஜூதின் தலையை தூக்க முன்னால ருக்குவை செஞ்சுட்டா சரியும். இவர் சந்தேகம் வந்து ஃபாத்திஹா ஓதினா இல்லையா, அப்போ ஃபாத்திஹா ஓதிட்டு அவர் வந்து இமாம் 2வது சுஜூதின் தலையை தூக்க முன்னால் ருக்கு செஞ்சுட்டாருன்னா அவருக்கு அந்த ரக்காத் கிடைக்கும். இமாம் ருக்குக்கு போனது பின்னால இவரும் ருக்குக்கு போயிட்டாரு. இவர் ருக்குக்கு போன கூட தான் சந்தேகம் வருது ஃபாத்திஹா ஓதினேனா இல்லையாண்டு. இவருக்கு திரும்பி வரையல கியாமுக்கு அப்படியே சொல்லுவாரு. அந்த ரக்காத்தை கணக்கெடுக்காம இமாம் சலாம் கொடுத்தது பின்னால் இன்னொரு ரக்காத் எழுப்பி சொல்லுவாரு. இன்னொரு ரக்காத் எழுப்பி சொல்லுவாரு. சரி, அதே நேரம் நாங்கள் சுஜூது போற நேரம் முதலாவது முழங்கால தான் வைக்கணும். நிறைய பேர் கையை வைக்கலாம். கையை வைக்கிறது இல்லை, முழங்கால தான் நாங்கள் வைக்கணும். முழங்கால வச்சுட்டு தான் கையை வைக்கணும். சுன்னத் மாற்றி செஞ்சா தொழுக பாத்தில் ஆகாது, சுன்னத்தான முறை. ஆனால் வயோதிபர் கஷ்டமா இருக்குது, அவர் கையை தான் வைக்கிறத ஒரு லேசாக அவங்களுக்கு சலுகை இருக்குது பிரச்சனை. அதே நேரம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சுஜூதுடைய உறுப்புகள் 7 இருக்குது. இந்த 7 உறுப்பும் பட்டே ஆகணும், இல்லைண்டா தொழுவக்கூடாது. இது எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது நெற்றி எந்த திரையும் இல்லாமல் நிலத்தப்படுவோம். இவருடைய முடி வந்து முன்னுக்கு போடுவது, முடியில சுஜூத் செய்கிறாரு, சுஜூத் கூடாது. அல்ல இவருடைய தலப்பா வந்து முன்னுக்கு போடுவது, தலப்பால சுஜூத் செய்கிறாரு, கூடாது. இவருடைய உடம்புல உள்ள ஏதாவது ஒன்று அந்த நெத்திக்கு திரையாக வந்துட்டால், இவர் அதில் சுஜூத் செஞ்சுட்டால் அவருடைய சுஜூத் கூடாது. எனவே அவருடைய உடம்புல உள்ள ஏதாவது ஒன்று திரையாக அமையான நேரடியாக சுஜூத் செய்யும். முசல்லா பிரச்சனை இல்லை. முசல்லா நிலத்துக்கும் இடையில திரை இருக்குதா, முசல்லா ஒரு திரையாக அமையுது, நிலத்துக்கும் இருக்கும். முசல்லா இவருடைய உடம்போடு சேர்ந்த ஒன்றல்ல, உடம்புல இல்லை, அதனால அது பிரச்சனை இல்லை. இவருடைய உடம்போட சேர்ந்த ஒன்று திரையாக அமையக்கூடாது. நெற்றி திறக்கப்பட்ட நிலைமையில சுஜூத்ல படுவோம். அடுத்தது 2 கையுடைய உள்ளங்கை. 2 கையுடைய உள்ளங்கை படுவோம். உள்ளங்கை படல் இப்படி பொத்தி வச்சுட்டு இராரு சுஜூத்ல வைத்து சுஜூத் கூடாது. 3. 5வது இந்த 2 முழங்கால். 2 முழங்கால நிலத்துல படம், அதை எப்படி படும்? 5. அடுத்த 2 தான் நாங்க பிளவுற்ற இடம். 2 கால். 2 காலும் இப்படி பட்டா சுஜூத் கூடாது, தொழுக கூடாது. இப்படி பட்டா கூடாது. காலுடைய விரல் உட்பகுதிக்கே இந்த உட்பகுதி படும், இப்படி வைக்கணும். வச்சு காலை இப்படிதான் வைக்கணும் சுஜூத்ல. குறைஞ்ச ஒரு விரலாவது இப்படி படும்.
குறைஞ்சது ஒரு விரலாவது இப்படி வரும். காலை போய் இப்படி வச்சுறாரு அல்லது காலை தூக்கி கொள்றாரு, இவர்கிட்ட சுஜூத் கூடாது, தொழுகையே கூடாது. நிறைய பேர் விட்டு சுஜூத்து போனா நிறைய பேர்கிட்ட கால் இப்படி தான் இது உட்பகுதி படுவது இல்லை, உட்பகுதி படணும். நிறைய பேர் காலை தூக்கி கொள்றாங்க, இவன் சுஜூத் கூடாது, சொல்லக்கூடாது. எனவே தெரியாண்டு செல்ல நான் நேற்று முதலாத்தம் சொன்னேன், தெரியாண்ட மன்னிப்பு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் உலமாக்கள் இல்லாத ஊர்ல வாழ்வார். எங்களுக்கு படிக்க சந்தர்ப்பம் இருக்குது. நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொன்னேன். நம்ம எவ்வளவோ படிக்க இருக்குது, அதனால எல்லா விஷயங்களையும் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே நேரம் இறுதியாக என்ன மட்டும் சொல்றேன், குனூத் இருக்குது சொல்றதில்ல. இந்த குனூத்துல 2 பகுதி இருக்கு. குனூத் முழு குனூத்தும் ஆமீன் சொல்றது இல்லை. குனூத்துல துவாவுடைய பகுதி இருக்குது, அல்லாஹ் புகழ்ற பகுதி இருக்குது. அதாவது வக்கீனா ஷர்ரமா கபைத் வரங்காட்டில் ஆமீன் சொல்லணும். நாங்கள் வக்கீனா ஷர்ரமா கபைத்து போல நாங்கள் ஆமீன் சொல்றது இல்லை. கைநக்கத்த புதிவலாயு புதா அலை கைநூலா எதிர்த்து மண்பாலைன்னு கடைசி வரங்காட்டி வனஸ்தப்பிற்கு வனத்தூபு இலை வரங்காட்டி நாங்கள் மெதுவாக ஓதணும், சட்டம் இல்லாமல் நாங்கள் ஓதணும். நாங்கள் அதில் ஆமீன் சொல்றதில்லை. ஆமீன் சொல்லணும் வக்கீனா ஷர்ரமா கபைத் வரைக்கும். அதுக்கு பிறகு அடுத்த ஆமீன் வரணும். சலவாத் முடிஞ்சதுக்கு ஒரு ஆமீன் வரணும். மனஸ்தப்பிற்கு வனத்தூபு இலைக்கும் ஆமீன் சொல்றது இல்லை. அது வரைக்கும் நாங்கள் சேர்ந்து ஓதிட்டு சட்டமாக ஓதுறதும் இல்லை. நாங்கள் சிறாக ஓதிட்டு கடைசி சலவாத் முடிஞ்சது முன்னால ஆமீன் சொல்லுவோம். சரி, இது இல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம் உலமாக்களை அணுகி படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். எனக்கு நேரம் ஆகிட்டு என்ன நேரம் இருக்கையெல்லாம் 2 பஸ் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு நாளே சந்திப்போம். அடுத்தடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் யாராவது செய்வாங்க. அதனால் படிக்கிறதுக்கு நியத்து வைங்க. தொழுகிற சட்டங்களை படிங்க, உங்களுடைய சட்டங்கள் இருக்குது, குளிப்புடைய சட்டங்கள் இருக்குது, இவைகள் எல்லாம் படிங்க. எல்லாம் பேசி நம்ம கேட்டு மனம்படி கிளாஸ் வராமல் செய்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.